கோயில் இதுதான் சொர்க்கம் சாப்பாடு. ஹாய் ஹலோ வணக்கம். பிள்ளையார் கோயில் ரிச்மண்டில் இருக்குது, அங்கதான் போக போறோம். மாலவி, நந்தியா, வாரா. சைட் கமெண்ட்ஸ் வணக்கம். நாங்க எங்களுக்கு இன்றைக்கு வேலை இல்ல, அதால சைட் கமெண்ட்ஸ் பிஸியா நிக்கிறோம், அதால வேற இல்ல. வணக்கம். நாங்க இன்றைக்கு கோயில், இன்றைக்கு ஒரே பக்தி பரவசம். சன்கிளாஸ், சாரி, சூப்பர் காம்பினேஷன். நாங்கள் இனிஸ்வில்ல நிக்கிறோம், இனிஸ்வில்ல நின்று ரங்குறோம். இப்ப எங்கட வீட்டை நின்று 1 மணித்தியாலம் எடுக்கும் நாங்கள் போறதுக்கு. இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு தெரியாது. நான் போற பெருந்தெரு 404 போய்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, சரியான டிராபிக். அங்க நாங்கள் போகும் தேர் எடுத்து முடிஞ்சதோ என்னமோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு தேர் கோயிலுக்குள்ள காணொலி எடுக்க இயலாது, எடுத்து என்னால டிராவல் ஆக இயலாது. வெளியில தான் நின்று எடுப்போம். பின்னுக்கு வரையினம் ஒரே நேரத்திலேயே வந்துட்டோம். பின்னுக்கு கார் நந்தியாக்கள் வரையினம், நாங்கள் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஒரே நேரத்திலேயே வந்து எடுக்கிறோம். அங்க கோபுரம் தெரியுது. வந்தாச்சு. ஆனால் சரியான டிராபிக் ஆயிருக்கு. இதுக்குள்ள போய் எப்படி பார்க் பண்றேன்னு தெரியல, எனக்கு எங்க பார்க் பண்றேன்னு தெரியல. அவ்வளவு நிறைய ஆக்கள் ஆயிருக்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவினம். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நாங்க பார்க் பண்றதுக்கு இடம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இப்பதான் கேர்ள்ஸுக்கு தலை விரிச்சு விட்டு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். இதுல பார்க் பண்ணி போட்டு போறோம். ஐ ஹோப் டிக்கெட் வைக்க மாட்டேன் என்னட்டு தெரியல, பாப்போம். கோயிலுக்கு போறதுக்கு ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். என்ன நந்தியா? பார்க் பண்றது கொஞ்சம் சிக்கல். பார்க் பண்றது. கேர்ள்ஸ் ஆர் ரெடி. கோயிலுக்கு கஷ்டப்பட்டு தூர நின்று நடந்து போனா தானே நந்தியா பிளஸிங் கிடைக்குமா? என்ன அதால நாங்க பார்க்கிங் இல்ல. நந்தியா இருக்கிற நியூ இயரை விட இது கூடவா மாக்கலன்னு சொல்லி நான் கட்டி இருக்கிற சாரி 22 வருடங்களுக்கு முதல் வாங்கினது. இப்பவும் அப்படியே புதுசாயே இருக்குது. என்னென்னு சொன்னால், எங்களுடைய அம்மம்மா கனடாவுக்கு முதல் முறை கடைக்கு போய் அம்மம்மா செலக்ட் பண்ணின சாரி. இந்த சாரி நேவி ப்ளூ பிளவுஸ். ஒரு நேவி ப்ளூ சாரி பிளவுஸ் இருந்தாலே நிறைய சாரிகளுக்கு இந்த நேவி ப்ளூ பிளவுஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடலாம். நான் இன்றைக்கு அப்படித்தான் போட்டிருக்கிறேன். I think it might be right here. Take a picture. Jacket போடாம இந்த சமருக்கு இன்றைக்கு தான் முதல் முறை வாரம். இதுதான் மேப்பிள் ட்ரீ. ஊர்ல எங்கட ஐயா சொல்றவர் கதிர்காமத்துக்கு நடந்து போறவையா மாக்கள்னு சொல்லி. இந்த கோயிலுக்கு இன்றைக்கு நீங்கள் யாராவது வந்திருந்தால், இது காணொலியை பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு கால் தம்ஸ் அப் போடுங்கோ. கோபுரம் தெரியுது. ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டோம். தேர் பூசை நடக்குது. அப்படி வடிவா இருக்கு. இவ்வளவு மக்கள் வந்திருக்கணும். இந்த கோயிலுக்கு எனக்கு எப்போ போனாலும் அப்பாவோட சின்ன வயசில் நாங்கள் போனது தான் ஞாபகம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நாங்கள் 5 பேருன்னு சொல்லி. எப்போவுமே கொஞ்சம் தவறாமல் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோயிலுக்கு நாங்கள் சின்னன்ல இருந்தே போகிறது வளமை. அதால தான் இன்றைக்கு அந்த ஞாபகங்களோட தான் நான் கோயிலுக்கு போய் கொண்டிருந்தேன். நான் கோயில்
இன்றைக்கு அப்பாவையும் கூட்டி கொண்டு வந்திருக்கலாம். அப்பா வந்து வரமாட்டன் வர இல்லையென்று சொன்னார், தனக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னார். அதால் நாங்கள் வந்தது. எல்லா குடும்பங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து நானே கும்பிட்டுட்டு வந்துட்டேன். எல்லாரும் சாப்பாட்டுக்கு லைன்ல நிக்கிறோம். பெரிய கியூ. சாப்பாடு எடுத்தாச்சு. மரத்துக்கு கீழே இருந்து சாப்பிட போறோம். இதுதான் சொர்க்கம். சுவாமியை கும்பிட்டாச்சு. கோயிலில் பிளாஸ்டிக் பாவிக்கிறது இல்லை, பிளாஸ்டிக் ஸ்பூன். அதால் மரத்தால் செய்யப்பட்ட ஸ்பூன். தெரியுமா? Are you sure? மரத்துக்கு கீழே இருந்து சாப்பிட்றோம். நிறைய சாப்பாடு தந்திருக்கீங்க. Yeah. They made a lot. So many people. அப்படியா? We waited 1 hour in line. You're not finished it. I don't want. Are you sure? Yeah. Nandya full of diet. Seriously? Fatima, you didn't even finish half. I know. I need to get on. There is no. I'm not on any diet. வாசனை. வடிவா சுவாமி கும்பிட்டாச்சு, வடிவா சாப்பிட்டாச்சு. சைட் கொமெண்ட்ஸுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். மாலவியின் சாப்பாடு சைட் கொமெண்ட்ஸுக்கு. நந்திகாவும் மாலவியும் ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டவன். But it was a lot. It was filling. கணக்கு. So I am blessed. Nandya, you are blessed too? Yes, I am. இப்படியே வீட்டை போக போறோம். Side comment said she's waiting. சைட் கொமெண்ட் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்றாவாம். Really? Fatima, do I get this or no? மாலவி சொல்றா நீ எழும்புறதுக்கு எனக்கு இயலாதான். 911. ஓகே, நந்தியா போக போறாவாம். எனக்கு கொண்டு வெதறியல வெளிச்சத்துக்கு. ஓகே, பாய். மாலவிக்கு கச்சான் வேணுமாம். நான் சொன்னான் ஊரில் வந்து எல்லா கோயில் வழியையும் கச்சான், சோழன் எல்லாம் விப்பினம் மாலவி என்று சொல்ல கச்சான் வேணுமாம். அதால் ஊர் மாதிரி ஒரு பேக்கெட் கச்சானையும் வேண்டிக் கொண்டு எல்லாம் கும்பிட்டாச்சு. நல்ல வடிவா எல்லாம் சுற்றி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. இனி கச்சானை வாங்கி கொண்டு நாங்கள் அப்படியே வீட்டை போக போகிறோம். வாங்கோ, கச்சான் வாங்குவோம். எனக்கு தண்ணி வேணும். எனக்கு வேற மாலை வந்து நெல்லிக்கிரஸ் கொடுத்தவன். நெல்லிக்கிரஸ் வேண்டினவா? எனக்கு நெல்லிக்கிரஸ் வேண்டாம், எனக்கு தண்ணி தான் விடாய்க்குது சாப்பிட்டதுக்கு. அதால் நான் தண்ணி குடிக்கிறேன். மாலவி நெல்லிக்கிரஸ் காட்டுங்கோ. கசகசா எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா நெல்லிக்கிரஸ் நல்லம். தேருக்கு வந்து சினோ எல்லாம் முடிஞ்சு வெயில் அரிக்கிறது நல்லம். அப்போதான் வடிவா நாங்கள் வெளியில எல்லாம் தேரெல்லாம் சுற்றி கும்பிட்டு வரலாம். அம்மா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கணக்க வந்து கதைச்சவ. எல்லாருக்கும் நன்றி. கதைச்ச எல்லாருக்கும் நன்றி. உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. இந்த காணொலியை பாப்பீங்கள்னு நினைக்கிறேன். அம்மாவோட சேர்ந்து என்னையும் கணக்கு ஆக்களுக்கு தெரியுது. தேங்க்யூ ஃபார் கம்மிங் வித் மீ மாலவி. கார் வந்து தூர விட்டு நாங்கள் தானே, அதான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்.
காணொலியை முடிக்க முன்னம் இன்றைக்கு கோயிலில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் நடந்தது, அதையும் சொல்லிக்கொண்டு காணொலியை முடிப்போம். எங்கேயுமே கோயிலில் வந்து யாருமே இந்த மோரை குடிச்சிட்டு ஜூஸை குடிச்சிட்டு கப்புகளை வெளியில் எறிகிறதோ அந்த எந்த விதமான ஒரு செயற்பாடும் இன்றைக்கு நான் கோயிலில் பார்க்கல. அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. கோயிலில் எல்லா இடங்களிலையும் இதே மாதிரி நடந்தால் நல்லது. பிடிச்ச விஷயத்தை சொல்லிக்கொண்டு பிள்ளையாரின் பிளஸிங் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நல்ல ஒரு மரத்துக்கு கீழே நின்று கதைக்கிறோம். காரை வந்து இந்த இடத்த தான் பார்க் பண்ணி போட்டு போன நாங்கள். காருக்கு மேலே தான் கேமரா இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.